ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங் எவ்ரி ஒன். வாங்க எம்சிஎக்ஸ் மார்க்கெட் பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். யூஎஸ்ஐலலாம் நேற்று எப்படிங்க இருந்தது அப்படின்னா, ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு டிமாண்டில் தான் க்ளோசிங் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ ஆல்ரெடி நாம் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம், ஒரு ட்ரிபிள் டாப் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது அப்படின்னு. ஸோ அந்த ட்ரிபிள் டாப் ரெசிஸ்டன்ஸ் கொஞ்ச நேரம் ஒர்க் அவுட் ஆனது. அதாவது மார்னிங் டைம்லலாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மோர் தென் 150 பாயிண்ட்ஸ் பக்கம் டவுன் எடுத்தது. பட் ஈவினிங் டைம் வந்து மறுபடியுமே வந்து அந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து ஒர்க் அவுட் ஆகலை. ஸோ அதுக்கு பதிலாக என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, ஒரு பிரேக் அவுட் எடுத்து மேலே கொண்டு போய் க்ளோஸ் வச்சு இப்போதைக்கு வந்து ஒரு பை சைட் கன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துருக்கு. ஓகேங்களா? ஸோ இன்னைக்கு ஓப்பன் ஆகிருக்கிற மார்க்கெட்டும், அதாவது மிட் நைட்டில் ஓப்பன் ஆகிருக்க யூஎஸ் ஆயிலும் பார்த்தீங்க அப்படின்னா நேற்று க்ளோஸுக்கு மேலே ஓப்பன் ஆகி ஒரு $0.63 பக்கம் ஒரு பாசிட்டிவில் தான் போயிட்டுருக்கு. க்ரூட் ஆயில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 7316 வரைக்கும் போயிருக்கிறது. இன்னைக்கான சப்போர்ட் ஜோன் என்னவா இருக்கும் அப்படின்னா, நேற்று எந்த இடத்த வந்து பிரேக் அவுட் பண்ணதோ ஸோ அதுதான் இன்னைக்கான சப்போர்ட் ஜோன். இன்னைக்கான சப்போர்ட் வந்து 7215. ஓகேங்களா? ஸோ இந்த இடம் வந்தால் மறுபடியும் வந்து புஷ் பண்ணி ஒரு 7350 வரைக்கும் வரதுக்கான ஒரு பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ இன்னைக்கு வந்து ரெசிஸ்டன்ஸ் வந்து எடுக்கலை. ஏன்னா நமக்கு வந்து யூஎஸ்ஐலே ஒரு நல்ல ஒரு க்ளோஸ், அதாவது க்ளோஸுக்கு மேலே ஓப்பன் ஆகி ஒரு கிரீன் கலர் கேண்டலில் தான் போயிட்டுருக்கு. ஸோ இந்த டைம் வந்து ரெசிஸ்டன்ஸ் வந்து எடுக்கலை. அதுக்கு மேலே சப்போர்ட் மட்டும்தான் பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து ட்ரா பண்ணியிருக்கேன். சப்போர்ட் ஜோன் வந்து 7215. நெக்ஸ்ட் சப்போர்ட் ஜோன், அதாவது இங்கேருந்து கீழே இறங்கினா, ஒரு வேளை கீழே இறங்கிட்டானா அப்படின்னா நெக்ஸ்ட் சப்போர்ட் ஜோன் 6823. பட் அவ்வளோ தூரம் வரதுக்கு பாசிபிலிட்டி கம்மி தான். ஏன்னா நல்ல பை சைட் பிரேக் அவுட் வந்து நல்லபடியாக வந்து நடந்திருக்கு. அதனால 7215ங்கிறது சப்போர்ட் ஜோன். நெக்ஸ்ட் வந்து நேச்சுரல் கேஸ் பார்க்கலாம். இப்போ நேச்சுரல் கேஸோட இன்வென்ட்ரி டேட்டா வந்து கொடுத்துருந்தாங்க. இப்போ நேச்சுரல் கேஸோட இன்வென்ட்ரி டேட்டா என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஃபோர்காஸ்ட் வந்து -122B, ஆக்சுவல் வந்து -132B. அதுவுமே பார்த்தீங்கன்னா டிமாண்டு தான் வந்திருக்கு நமக்கு. ஓகேங்களா? ஸோ டிமாண்டு வந்திருக்கிறதுனால நேச்சுரல் கேஸ் கொஞ்சம் பை சைடு வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். நேச்சுரல் கேஸோட ஒரு பை சைட் பிரேக் அவுட் பாயிண்ட்ங்கிறது 275.9. ஸோ இதை பிரேக் அவுட் பண்ணால் 284.8 வரைக்கும் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ரெசிஸ்டன்ஸ் ஜோன் வந்து 284.8. அதே மாதிரி சப்போர்ட் வந்து 269.2. நெக்ஸ்ட் வந்து கோல்டு பார்க்கலாம். இப்போ கோல்டு ஃபாரெக்ஸில் பார்த்தோம் அப்படின்னா எப்படி இருக்குது அப்படின்னா, ஒரு ரெட் கலர் கேண்டில் தான் ஃபார்ம் ஆகிருக்கு. ரெட்டு க்ரீனு மாறி மாறி நமக்கு வந்து கேண்டில் ஃபார்ம் ஆகிட்டே இருக்குது. ஸோ அதுக்கு மெயின் ரீசன் வந்து நியூஸ் கொடுக்குற ஒரு கன்ஃபியூஷன் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? இப்போ நேற்று ஒரு 3 o'clock பார்த்தீங்க அப்படின்னா ஈரான் ஃபாரின் டெப்யூட்டி மினிஸ்டர் வந்து என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, அமெரிக்கா வந்து ஒரு மாற்று திட்டத்தை வந்து அறிவிச்சாங்க அப்படின்னா நாங்கள் வந்து அணுசக்தி தயாரிக்கிறதை நிறுத்திடுறோம் அப்படிங்கிற ஒரு கருத்தை வந்து சொல்லியிருந்தாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது வந்து பாசிட்டிவ் நியூஸாக NSE and BSE வந்து எடுத்திருந்தது. பட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிஃப்டி எல்லாம் டவுனு, க்ரூட் ஆயில் எல்லாம் மறுபடியும் மேலே வருது. ஸோ மறுபடியும் வார் வந்து தொடர்ந்துட்டு இருக்கு. ஸோ நியூஸஸ் வந்து நிறைய வந்து கன்ஃபியூஷன் பண்ணிட்டு இருக்கனால ஒரு ப்ராப்பராக ஸ்டாப் லாஸ் போட்டு ட்ரேட் பண்ணிக்கோங்க. ஹோல்டிங்கிறது கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஏன்னா வார் ஸ்டார்ட் ஆன டைமில் ஹோல்டிங் பரவாயில்ல. பட் இப்போ வந்துட்டு இருக்கிற நியூஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்கு தான் வர்ற மாதிரி தெரியுது. அது மட்டும் இல்லாமல் நியூஸை வச்சு நிறைய ட்ராப்பும் நடக்குது. ஸோ ஹோல்டிங்கை அவாய்ட் பண்ணிடுங்க. எதாக இருந்தாலும் இன்ட்ராடேல ப்ராஃபிட் அண்ட் லாஸை புக் பண்ணுறதுங்கிறது பெஸ்ட்டு. ஓகே, இப்போ சில்வர் அதிகமாக தான். நேற்று வந்து ரெட் கலர் கேண்டில் ஃபார்ம் ஆனது. இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு க்ரீனில் வந்து போயிட்டுருக்கு. இப்போ கோல்டோட சப்போர்ட் ஜோன் என்ன அப்படின்னா 1,59,219 தான் கோல்டோட சப்போர்ட் ஜோன். ஸோ ரெசிஸ்டன்ஸுங்கிறது இப்போதைக்கு ட்ராப் பண்ணலை, நான் சப்போர்ட் மட்டும்தான் ட்ராப் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி சில்வர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சில்வரோட சப்போர்ட் ஜோன் வந்து 2,60,158. சில்வரோட சப்போர்ட் வந்து ட்ரெண்ட் லைன் சப்போர்ட்னு டச் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த ஜோன் பார்த்தீங்கன்னா தெரியும், ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ட்ரெண்ட் லைனை டச் பண்ணிட்டு மேலே வந்திருக்கு. இப்போ நின்றுட்டு இருக்கிற இடமும் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஒரு ட்ரெண்ட் லைனை டச் பண்ணியிருக்கு. எப்படியும் நமக்கு ஒரு சின்ன ஒரு கேப் அப் மூமெண்ட் வந்து நடக்கும். ஸோ அங்கேருந்து கண்டினியூஸாக நமக்கு வந்து ஒரு 7,000 to 8,000 பாயிண்ட்ஸ் பக்கம் மேலே வரதுக்கான ஒரு பாசிபிலிட்டிஸ் வந்து சில்வரில் வந்துருக்கு. நெக்ஸ்ட் வந்து காப்பர் பார்க்கலாம். இப்போ காப்பர் பார்த்தோம் அப்படின்னா 1191.25ங்கிறது நமக்கான சப்போர்ட் ஜோன். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் வந்து நிஃப்டி எடுத்துக்கிட்டா எப்படிங்க இருக்குது அப்படின்னா, ஸோ அதான் நேற்று சொன்னல ஒரு பாசிட்டிவ் நியூஸ் மாதிரி கொடுத்துருந்தாங்க.
ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஈவினிங் வந்து வார் கண்டினியூ ஆகிட்டே இருந்திருக்கு. அதை பேஸ் பண்ணி ஒரு 400 பாயிண்ட்ஸ் பக்கம் நிஃப்டி வந்து டவுன் ஆயிருக்கு. இன்னைக்கு வந்து ஒரு ஃப்ளாட் மார்க்கெட் ஓப்பனிங் ஒரு பாசிட்டிவில் போயிட்டு இருக்கு. ஸோ அதான் சொல்கிறல, ஒரு நாளைக்கு ரெட்டு ஒரு நாளைக்கு க்ரீனு. சரி, ரெட்டு ஏதாவது ஒரு நியூஸ் வருதுன்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு ஹோல்டிங் பண்ணோம் அப்படின்னா உடனே ஈவினிங்கில் நிஃப்டி ஒரு ரிஃப்ளெக்ட் பண்ணி ஆப்போசிட்டாக போகுது. ஸோ நிறைய ட்ராப் நடந்துட்டு இருக்கு. ஸோ அதனால் மேக்ஸிமம் இன்ட்ராடேக்குள்ளார புக் பண்ணுறது பெஸ்ட்டு. ஸோ வார் நடக்குதுன்னு சொல்லிட்டு பெரிய அளவில் எந்த ரிஸ்க்கும் வந்து நம்ம வந்து எடுத்துடக்கூடாது. ஓகேங்களா? ஸோ நிஃப்டி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 51 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவில் போயிட்டு இருக்கு. நமக்கு கேப் டவுன் அண்ட் ரெக்கவரி வந்து மேபி பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஏன்னா இதுக்கு முன்னாடி அந்த வார் டைம்லலாம் எப்படி இருந்தது, ஒரு கேப் டவுன் நடந்தது அங்கேருந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரெக்கவரி எடுத்தது. அதே மாதிரி இன்னைக்கு வந்து ஒரு பாசிட்டிவில் வந்து ஓப்பனிங் கொடுத்துருக்கு. எப்படியும் ஒரு கேப் டவுன் பாசிபிள், அங்கேருந்து ஒரு ரெக்கவரி எடுக்கிறதுக்கும் பாசிபிள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் பார்த்தீங்கன்னா இன்னைக்கான கண்டிஷன்ஸ். மறுபடியும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல ப்ரிடிக்ஷன் வீடியோவில் நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ வெரி மச்.